So current electricity la practice exercise 5 பார்ப்போம். Let's go to the question number 94. When three identical bulbs marked 100 watt 220 volt are connected in series, மூணுமே identical series ல connect பண்ணிருக்காங்க to a 200 volt source, the power drawn will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது என்ன கனெக்ஷன் இருக்கு சார்? சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. So series connectionல இருக்கு. Let's draw a diagram. So let me draw it here. So I got a bulb. ஒன்று இந்த மாதிரி ஐடென்டிக்கலா 3 இருக்கு. ஸோ இது வந்து ஏசி பவர் அப்படிங்கிறதால இப்படி பண்றோம். அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் அ கீ ஆல்சோ இஃப் யூ வாண்ட். ரைட், இந்த மாதிரி இருக்கு. இது என்ன சோர்ஸ் அப்படின்னா 200 வாட் சோர்ஸ். அண்ட் இது பல்பு பார்த்தீங்க அப்படின்னா 100 வாட் அண்ட் 220 வோல்ட், மூணுமே ஒன்னே தான். ஸோ எல்லாமே எப்படி இருக்குன்னா ஐடென்டிக்கலா இருக்கு அண்ட் தேர் கனெக்டட் இன் சீரிஸ். இதே பேரலா இருந்தது அப்படின்னா இந்த சம்க்கு என்ன ஆன்சர் பண்ணீங்க? பவர் ட்ரான் P இஸ் ஈக்குவல் டு P1 பிளஸ் P2 பிளஸ் P3 அப்படின்னு போட்டுருவோம் பவர் ட்ரான்க்கு. இது எப்போ பேரலா இருக்கும்போது. ஆனா இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீரீஸா இருக்கும்போது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/P இஸ் ஈக்குவல் டு 1/P1 பிளஸ் 1/P2 பிளஸ் 1/P3. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/P இஸ் ஈக்குவல் டு 1 எத்தனை வாட் சார்? 100 வாட். ஸோ 100 பிளஸ் 1/100 பிளஸ் 1/100 எடுத்தீங்கன்னா 3/100 வரும். ஸோ P இஸ் ஈக்குவல் டு 100/3 ஆர் 33.33 அப்படின்ட்டு வரும். ஸோ திஸ் இஸ் அவர் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. ரைட். ஸோ டீட்டெயிலாக இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் புரியலங்கும் போது கேன் யூட்டிலைஸ் இட். Let's go to the next question. Two bulbs B1 and B2 are marked 60 watt and 100 watt. Of course, they both are connected to a source of what sir? 200 volt. Then, எது அதிகமா கரண்ட் எடுக்குது? B1 ஆ B2 ஆ? ரெண்டும் சேம் கரண்ட் எடுக்குமா இல்ல B1 and B2 draw current in the rate of their resistances அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சாய்ஸஸ். சார் இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா how will you do this sum? முதல் ஒரு விஷயம் தெரியணும், சீரீஸ்ல இருந்தா கரண்ட் சேமா இருக்கும், பேரல்ல இருந்தா வோல்டேஜ் தான் சேமா இருக்கும் அப்படிங்கறது இதுல இந்த சம்ல இருக்க பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். சார் P is equal to VI. P is equal to VI. They are connected to the same source. So V is same. Power and current they both are directly proportional. பவரும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ எதுக்கு அதிகமான பவர் இருக்கோ அதுதான் அதிகமான கரண்ட் எடுக்கும், அதுதான் அதிகமாக பிரைட்டாக இருக்கும். ஸோ விச் இஸ் B1 B2 அதுல இது 60 வாட் அண்ட் 100 வாட். ஸோ 100 வாட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்கு, அப்போ அதுதான் அதிகமான கரண்ட் எடுக்கும். ஸோ B2 draws more power. My option is option B. B தான் என்னோட ரைட்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் see. So this is the answer, right? B2 draws more current. Let's go to the next question. Two 4 kilo ohm and 1 watt resistors are connected in parallel. The combination is equal to. அவ்வளவுதான். Parallel அப்ப நெட் பவர் என்ன சார்? parallel இருக்கும்போது பவர் drawn. இப்பதான் சொன்ன ஃபார்முலா P1 plus P2. So what is P1 plus P2? 1 plus 1 என்ன? 2 watt is the right answer. ஸோ பவர் வந்து 2 வாட். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே தப்பு. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. எது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ரைட். ஸோ தே ஆர் கனெக்டட் இன் பேரலல். ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் RP இஸ் ஈக்குவல் டு R1 R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. ஸோ வாட் இஸ் R1? R1 இஸ் 4. 4 into 4 16/4 plus 4 என்ன சார்? 16/8 is 2. So 2 kilo ohm and 2 watt is a right choice. My or your option, the right option should be option B. Okay. Next. It's the same thing. Now, tungsten filaments A and B are in two electric lamps. They both have the same length, and if they are marked as 40 watt 220 volt, 60 watt 220 volt, then எதோட ரேடியஸ் அதிகமா இருக்கும்? ஏவோடதா பியோடதா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இட்ஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் கொஸ்டின், ரைட்? ஸோ லெட்ஸ் சால்வ் இட். ஸோ பவர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? பவர் தான் வேரி ஆகுது, ரெண்டுக்கும் வோல்டேஜ் சேம். ஸோ P இஸ் ஈக்குவல் டு VI சார். P இஸ் ஈக்குவல் டு VI. V ஈக்குவல் டு என்ன? IR. I இஸ் ஈக்குவல் டு V பை R. அப்போ P இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R.
So this is my equation 1 and this is my equation 2. இது எப்படி வந்ததுன்னா I is equal to V by R substitute பண்ணி வந்தது V square by R. But what is R? Resistance is equal to rho L by A. இது நம்ம முதலே படிச்சிருக்கோம். So when you substitute 3 into, you get power P is equal to V square by rho L by A. ஏன்னா என்ன? Area of your wire. அது என்ன ஷேப்ல இருக்கு? சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. சர்க்குலர் ஷேப்னா என்ன? Pi R square. So pi R square. Pi R square அப்படின்னா அப்படியே மேலே போயிடுமா? So power and resistance P is directly proportional to R square. P is directly proportional to R square. So எதுக்கு பவர் அதிகமோ அதுக்கு ரேடியஸ் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். So எதுக்கு பவர் அதிகம்? 60 வாட்டுக்கு ரேடியஸ் அதிகமா இருக்கும் and 40 வாட்டுக்கு என்ன? பவர் and radius both are directly proportional. எப்படின்னு தெரியுதா? P is equal to VA, I is equal to V by R, P is V square by R னு போடுறேன். R பதில் rho L by, இது இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது rho L by A, ஏக்கு என்ன சொன்னோம்? pi R square. அப்படியே மேலே போயிடுது. P is directly proportional to R square. ஆனால் மற்றதுல என்ன? கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. So power is directly proportional to R square. So எதுக்கு அதிக பவர் அதுக்கு தான் ரேடியஸ் என்னமா இருக்கும்? அதிகமாக இருக்கணும். So B should have greater radius. My option will be option B. Right? Let's see. Yeah. Therefore, radius of B should be greater than radius of E. Okay. Let's go to the next question. The heat developed when a current of 1 ampere flows through a conductor of 100 ohm resistor in 1 minute will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு தெரியும்? ஜூல்ஸ் law of heating தான். H is equal to I square RT. ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோ சார்? 1 ampere 1 square into எத்தனை ஓம் ரெசிஸ்டர்? 100 ஓம் ரெசிஸ்டர் இன் 1 minute. 1 போட்டக்கூடாது அவசரத்தில், 16 போடணும். கரெக்ட். 60 seconds. அப்போ என்ன? 6000 is the right answer. 6000 joule. அதை வந்து 6 கிலோ ஜூல். ஏன்னா 1000னா கிலோன்னு சொல்லுவோம். ஸோ 6 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஷுட் பி ஆப்ஷன் பி. ஓகே. So next, a fuse wire melts when a current of 6 ampere flows through it if the length of the wire is doubled. The current required to melt the wire will be. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம் ஜஸ்ட் ஒண்டர்ஃபுல் சம். லென்த் ஆஃப் த ஒயர் இஸ் டபுள்டு. லென்த் ஆஃப் த ஒயர் இஸ் டபுள்டு அப்படின்னா லென்த் டபுள் ஆனா கரண்ட் எவ்வளோ அதிகமாக எடுக்குமா கம்மியாக எடுக்குமா டபுளாக எடுக்குமா ஹாஃபாக எடுக்குமா? சார் லென்த் ஆஃப் த ஒயருக்கும் லென்த் ஆஃப் த ஃபியூஸ் ஒயருக்கும் கரண்ட் எடுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. இட் இஸ் இண்டிபெண்ட். ஓகே. ஸோ இட் இஸ் இண்டிபெண்டா திரும்பவும் அதே 6 ஆம்பியர் தான் தேவைப்படும். ஸோ த ரைட் சாய்ஸ் வில் பி 6 ஆம்பியர். சி லிசன் இயர், ஃபியூஸ் ஒயரோட மெல்டிங் பாயிண்ட்டுக்கும் லென்த்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகேவா? ஸோ யூ நோ வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஃபியூஸ் ஒயர். என்னது? அதுக்கு என்ன இருக்கிற மெல்டிங் பாயிண்ட்? It should have lowest melting point, and second thing, it should have highest resistance. These are the characteristics of a fuse wire. Of course, it is independent of length. Okay, fine. So next, a 220 volt 400 watt bulb is connected to across a 200 volt main supply. The power consumption will be. So power consumption, power rated ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். Power consumed PC is equal to PR into voltage consumed by voltage rated. So what is rated current? Rated voltage. அதாவது ஒரு இதுக்கு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க 220 வோல்ட்னா 220 வோல்ட் வரைக்கும் தான் தாங்கும். 220க்கு மேலே போனால் அந்த டிவைஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்ட்டு அர்த்தம். அமெரிக்கா போனீங்கன்னா 110 வோல்ட்டில் தான் வந்து உங்களுக்கு சப்ளை கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் டிசி மாதிரி சேர்ந்து சண்டை போடக்கூடாது. ரைட்டா? அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்க ஒரு டிவி வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்தியாவில் போட்டிங்கன்னா இங்கே 220 வோல்ட் வரும்போது போயிடும் அந்த டிவைஸ். ரைட்? ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ ரேட்டட் பவர் அப்படிங்கிறது அதெல்லாம் மேக்ஸிமம் தாங்கக்கூடியது. பட் ஆப்ரேட்டிங் பவர் ஆர் கன்சியூம்டு பவர் அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். Okay, now let's see. PC is equal to PR, rated power into VC by VR. VC na voltage consumed by voltage rated the whole square. Porting when you substitute 400, 200 by 220 porting 330.5 watt. So this is a power consumed, not power rated. Ana rated power எவ்வளவு இருக்கும்? அதை விட அதிகமா இருக்கும். ரைட்? 400 watt இருக்கு. ஆனா எவ்வளவு கன்சியூம் ஆகிறது? அதை விட கம்மியாக தான் இருக்கும். 330. ஓகேவா? நம்மளே வந்து 220 வோல்ட்டுங்கிறது ரேட்டட் பவர். ஆனா கன்சியூம் பண்றது 220 இல்லை, அதை விட கம்மியாக தான் கன்சியூம் பண்றோம். ஓகேவா? So an electric bulb with 60 watt and 300 volt is used in a circuit. Voltage எவ்வளோனா சர்க்யூட்டோட வோல்டேஜ் வந்து 350 volt supply. The resistor that must be connected in series such that the bulb draws 60 watt current என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P is equal to VI. எவ்வளோ கரண்ட் தேவை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். P is equal to V into I.
பவர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க சார்? 60. வோல்டேஜ் வந்து 300 into I. ரைட்டா? சரி. So what is I? I is equal to what, sir? 60 by 300. So my answer is 1 by 5. So எவ்வளவு கரண்ட் தேவை? I is equal to 1 by 5 ampere. I is 1 by 5. V is equal to IR. ரைட்டா? So R கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? V is equal to I into R. R வேல்யூ கேட்கறாங்க. R is equal to V by I. So what is the value of V, sir? அப்படின்னு கேட்டா 300 volt bulb 350 சப்ளை கொடுத்தாங்க. அப்ப ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் வேல்யூ வரும் 50. So 50 by 1 by 5. 50 by 1 by 5 is 250. 250 ohm is the resistance. 250 ohm is the right choice. Okay. 3 bulbs, 60 watt, 80 watt and 120 are connected in series to a source with 300 volt. அப்போது கரண்ட் எதுல அதிகமா இருக்கும் எதுல கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்? சோ இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா they are all connected in series அப்படின்ட்டாங்க. சீரிஸ்ல இருக்கும்போது முதலே சொன்ன ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்பவே கரண்ட் சேமா இருக்கும். parallel இருக்கும்போது என்ன சேமா இருக்கும்? வோல்டேஜ் சேமா இருக்கும். கரண்ட் will be same through all the bulbs. So the right option will be option D. Okay.